10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So, torque and angular momentum. So, center of mass, moment of center of mass வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஏற்கனவே mass of the motion of the center of mass, velocity of the center of mass, acceleration of the center of mass பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதில் முதல்ல வந்து டார்க் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா டர்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டார்க் அப்படின்னா டர்னிங் ஃபோர்ஸ், ஒரு டர்னிங் ஃபோர்ஸுக்கு போய் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு தார் ரோட்டில் போயிட்டுருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ வென் ஏ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா தோஸ் ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன், வென் ஏ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி இட் ப்ரொடியூஸ் த லீனியர் மோஷன் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ், நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் போகக்கூடிய டைரக்ஷன்லேயே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட் ப்ரொடியூஸ் த லீனியர் மோஷன். லீனியர் மோஷன் அப்படின்னு எனக்கு என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து லீனியர் மோஷன் வந்து கொடுக்கும். எந்த டைரெக்ஷன் அப்படின்னா இந்த டைரெக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம எந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் எனக்கு வந்து லீனியர் மோஷன் கொடுக்கும். இப்போ சப்போஸ் ஒரு கிரவுண்டில் ஒரு ஃபுட்பால் வந்து ரோலிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட டைரெக்ஷனில் நீங்கள் கிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் த லீனியர் மோஷன், அப்படியே எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேண்டாக போகும். அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் கிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் பிகம் த ரெஸ்ட். அது வந்து எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இது வந்து தோஸ் ஆப்ஜெக்ட் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், ஒரு வந்து லீனியர் மோஷன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இது. சப்போஸ் இஃப் ஏ பாடி ஃபிக்ஸ்டு டு ஏ பாயிண்ட் ஆர் ஆன் ஆக்சஸ், ஒரு பாடி வந்து ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு பாயிண்டில் ஒரு ஆக்சஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல சச் ஏ ஃபோர்ஸ் ரொட்டேட்ஸ் த பாடி, அந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவிங் த ரொட்டேஷன். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதில் மோஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்கும். அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்ட்லேயோ ஒரு ஆக்சஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இஃப் ஆர் அப்ளைங் த சம் ஃபோர்ஸ் மீன்ஸ் இட் வில் லீட் டு ரொட்டேட். ஸோ அந்த பாடி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு அபவுட் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இட் கேன் பி ரொட்டேட்டட். அது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆக செய்யும். ஸோ த எபிலிட்டி ஆஃப் த ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் த ரொட்டேஷனல் மோஷன் இன் எ பாடி இஸ் கால்டு டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஃபோர்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ரொட்டேஷன் மோஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் நம்ம டார்க் ஆர் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ டார்க் இஸ் நத்திங் பட் த ரொட்டேஷன் ஆஃப் த பாடி டி டு த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை இட். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால ஸோ இட் வில் அது வந்து என்ன மோஷனுக்கு இருக்குது அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷனுக்கு இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த அனதர் நேம் ஆஃப் த டார்க் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டார்க் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா டர்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டார்க் இஸ் நத்திங் பட் டர்னிங் ஃபோர்ஸ் ஆர் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த டோர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் ஆஃப் த டோர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னா அந்த டோர் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிங்ஸில் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இட் கேன் பி ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்ட். எனக்கு வந்து ரெண்டுமே டு அண்ட் ஃப்ரம் மோஷனில் எனக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து டார்க் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வென் ஏ ஆப்ஜெக்ட் டேக்கிங் the object travel in the straight line motion, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னா இஃப் யூ ஆர் அப்ளைங் சம் ஃபோர்ஸ் டு த பாடி, ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆக செய்யும். இது வந்து நம்ம லீனியர் மோஷன் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஆர் ரெக்டிலீனியர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே இஃப் ஏ பாடி இஸ் ஃபிக்ஸ்டு டு ஏ பாயிண்ட் ஆர் ஆக்சஸ், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்டில் இல்லை ஒரு ஆக்சஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இஃப் யூ ஆர் அப்ளைங் த சம் ஃபோர்ஸ் ஸோ டி டு த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி இட் வில் பி ரொட்டேட்டட். ஸோ சச் ஏ மோஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்
த ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அந்த மோஷனை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லீனியர் மோஷன் அப்படின்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. சப்போஸ் என் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொட்டேஷனல் மோஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாயிண்டோட அது ஃபிக்ஸ் ஆகிருக்கணும், இல்லைனா ஒரு ஆக்சஸோட அது வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கப்போ தான் due to the experience of the force of the body it will be rotated. So such a motion is called as the rotational motion. So such a force is called as the torque or moment of force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டார்க் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா டர்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் த டோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் த டோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். நவ் we can learn about definition of torque. ஸோ இந்த டார்க்கோட டெஃபினேஷன் என்ன? The moment of the external applied force about a point or axis of the rotation is called as the torque அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The moment of the external applied force about a point or axis. So the moment of the external applied force about a point or axis of rotation. So ஒரு பாயிண்ட்லேயோ ஒரு ஆக்சஸையோ ரொட்டேஷனில் இருக்கிறப்ப அங்கே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The formula for torque is equal to tau vector is equal to r vector cross f vector. So here tau is nothing but இந்த சிம்பிள் வந்து எனக்கு என்ன அப்படின்னா tau அந்த ஜேவ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். ஸோ இது வந்து tau. ஸோ tau அப்படின்னு எனக்கு என்னென்னா டார்க். ஸோ r is nothing but it is a position vector. ஸோ position vector is nothing but where the object is placed. எந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா we can learn about position vector. So here r vector is nothing but position vector. இங்கே வந்து F vector இருக்குது. the F vector அப்படின்றது how much of force acting on a body so that it will experience a rotational motion. ஸோ இந்த F vector அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா இதுதான் மெயின் காஸ். ரொட்டேஷனல் மோஷனுக்கோ டாக்குக்கோ மெயின் காஸ் எனக்கு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கப்ப it cannot experience the rotational motion. When it experience the rotational motion means when it experience a force on that time only it will experience a torque. So this is the very important phenomena. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து ஒரு டார்க் எனக்கு வேணும் அப்படின்னா the force acting on a body is very important. When an object or body is placed at a fixed point on an axis it will does not experience any rotational motion. ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேயோ ஒரு ஆக்சிஸில் நீங்கள் வைக்கிறப்ப அது வந்து எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஸோ ஒய் பிகாஸ் ஆஃப் அங்கே ஃபோர்ஸ் கிடையாது. சப்போஸ் எனக்கு என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸோ இட் வில் லீட் த ரொட்டேஷனல் மோஷன். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் த காஸ் ஃபார் த ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது காஸ் ஃபார் த டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ tau vector is equal to r vector cross f vector. ஸோ வேறு tau அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா டார்க்கு. ஸோ r vector அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார். f vector is nothing but force acting on a body அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நோ. ஸோ இது வந்து ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒய் மீன்ஸ் இது வந்து இன் பிட்வீன் த r and f we are having the cross symbol so that it is simply called as the vector product or cross product. இங்கே வந்து cross இருக்கிறதுனால cross product. Why it is called as the vector product means when we are multiplying the two vectors in அந்த ரிசல்டன்ட் வந்து எனக்கு வெக்டாராக கிடச்சிது அப்படின்னா we are said to be vector product அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படின்னா ஸோ when we are multiplying with the two vectors the resultant அந்த ரிசல்டன்ட் எனக்கு வந்து we are getting in the vector ஃபார்மில் கிடச்சி அப்படின்னா இதுக்கு பேர் நம்ம வந்து vector product அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ in between the r and fக்கு நடுவில் கிராஸ் இருக்கிறதுனால cross product. ரிசல்ட் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனால வர ஆன்சர் எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா வெக்டாராக இருக்கிறதுனால இதுக்கு பேர் நம்ம வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த மெயின் ரூல் எனக்கு என்னன்னா சப்போஸ் லெட் அஸ் கன்சிடர் a vector is equal to b vector cross c vector. இப்படி வச்சுங்க tau vector is equal to r vector cross f vector அப்படின்னா these two vectors r vector and f vector both are perpendicular to each other means the resultant vector it will be perpendicular to the both the vectors. இந்த ரெண்டு வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க. r vector cross f vector அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா there are the two vectors are perpendicular to each other initially the resultant of the these two vectors are perpendicular to the this vectors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the vector product of the two vectors that is perpendicular to the both the vectors. Suppose ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக the assume the Cartesian coordinate. So I hope you already know about the Cartesian coordinate. Cartesian coordinate. ஸோ வந்து x axis y axis z axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ x axis அப்படின்றது i cap, y axis அப்படின்னா j cap, z axis அப்படின்னா k cap. Suppose r vector is placed or situated in the x axis.
ஸோ எஃப் வெக்டார் இன் த ஒய் ஆக்சஸ் அப்படின்னா ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், ஆர் வந்து எனக்கு இட் சுட் லை இன் த எக்ஸ் ஆக்சஸ், எஃப் வெக்டார் அப்படின்றது இட் சுட் லை இன் த ஒய் ஆக்சஸ். திஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா த ரிசல்டன் வெக்டார் ஆஃப் திஸ் டூ வெக்டார்ஸ், இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் இருக்குல்ல, அந்த ஆன்சர் வந்து எனக்கு என்னென்னா டவ் வெக்டார். ஸோ இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த திஸ் டூ வெக்டார்ஸ். அப்போ எக்ஸுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கணும், ஒய்க்கும் பர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா டவ் வெக்டார் இட் சுட் லை along the z axis. ஸோ இது வந்து எந்த ஆக்சஸில் இருக்கும் அப்படின்னா along the z axisல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த வெக்டார் ப்ராடக்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபினாமினா என்னென்னா, இதுவும் ஒரு வெக்டார் ஆர் வெக்டார், இது வந்து எஃப் வெக்டார், இந்த ரெண்டு வெக்டாரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப வர ஆன்சர் இந்த ரெண்டு வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். இது இந்த ஆர் வெக்டார் எக்ஸ்லையும் இது ஒய்லையும் இருந்துச்சுன்னா அது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் என்னென்னா இசட். ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ அபவுட் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். எக்ஸும் ஒய்யும் இஜெட்டுக்கு பர்பெண்டிகுலர், ஒய்யும் இஜெட்டும் எக்ஸுக்கு பர்பெண்டிகுலர், எக்ஸும் இஜெட்டும் ஒய்க்கு பர்பெண்டிகுலர். அப்போ எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய்னா டவ் வந்து இஜெட், இது வந்து ஒய், இது வந்து இஜெட் அப்படின்னா டவ் வந்து எக்ஸ். அப்போ மூணுமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட்டில் தான் இருக்கும். ஆனால் இதுவும் பர்பெண்டிகுலர்னா இந்த ஆன்சர் வந்து இது ரெண்டுக்கும் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதான் நம்ம கீழே சொல்லியிருப்போம், த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டார்ஸ் தட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த போத் வெக்டார்ஸ். நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்குள்ள நானது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பை வெக்டார் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா ஏ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏ வெக்டார் அப்படின்றது ரிசல்டன், பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் அப்படின்றது ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்னா ஏ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி சைன் தீட்டா. அதாவது வந்து எனக்கு என்னென்னா வெக்டாரில் நம்ம சைன் யூஸ் பண்ணணும், ஸ்கேலார் வந்து எனக்கு என்னென்னா காஸ். வேர் வி ஹேவ் டு அப்ளை சைன், வேர் வி ஹேவ் டு அப்ளை காஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறப்ப வர ஆன்சர் வெக்டாராக இருந்துச்சுன்னா சைன், ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறப்ப வர ஆன்சர் வந்து ஸ்கேலாராக இருந்துச்சு அப்படின்னா காஸ். அதாவது ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே ஒன்று தான். ஸோ ஆனால் இங்கே என்னென்னா இங்கே பார்க்கணும், ரிசல்ட்டான்னு பார்க்கணும். இட் இஸ் ஏ வெக்டார் ஃபார்ம் அப்படின்னா யூ கேன் யூஸ் சைன் தீட்டா. So instead of vector we have to getting the scalar அப்படின்னா you have to apply cos theta. ஸோ இங்கே வந்து டவ் வெக்டார் இருக்குது, டார்க்கு. ஸோ அப்போ டார்க் அப்படின்றது எனக்கு என்னென்னா வெக்டார். ஸோ அப்போ இது வெக்டாராக இருக்கிறதுனால நம்ம இங்கே சைன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டவ் ஈக்குவல் டு டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டாரை நான் எப்படி சார் எழுதுறேன் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. ஸோ டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பை வெக்டார் ரொட்டேஷன் ஆர்எஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு என் கேப். I hope you already know n cap is nothing but unit vector. இது வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இந்த டவ் வெக்டார் அப்படின்றத சம்டைம்ஸ் கால்டிங் as the சூடோ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இதை வந்து நம்ம சூடோ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இஃப் இந்த டார்க் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா ஆர் அண்ட் எஃப் வந்து இருக்கணும். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஃப் ஒன்லி we are getting the tau vector. ஆரும் எஃப்பும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டவ் கிடைக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஏ ரியல் ஃபோர்ஸ், இது வந்து ரியல் கிடையாது. இதுங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் இவங்க இருப்பாங்க. அதனால் ஸோ சம்டைம்ஸ் டவ் வெக்டாரை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சூடோ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆர் அப்படின்றது எனக்கு என்னென்னா பொசிஷன் வெக்டார். இது வந்து ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸ், இது நம்ம நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது. ஸோ அந்த யூனிட் ஆஃப் ஆர் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மீட்டர். இந்த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்னென்னா நியூட்டன். ஸோ அப்போ அந்த யூனிட் ஆஃப் டார்க் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த யூனிட் ஆஃப் டார்க் அப்படின்னாலும் இந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டார்க்கோட இன்னொரு பேர் என்னென்னா மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ போத் டார்க் அண்டு மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெண்டோட யூனிட்டுமே எனக்கு என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டைமென்ஷன் ஃபார்மில் எனக்கு என்ன சார் அப்படின்னா அது அப்படியே நம்ம வந்து நீங்கள் அந்த நியூட்டன் மீட்டருக்கு ஈக்குவலான டைமென்ஷன் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கணும். சரி ரைட். இந்த டவ் வெக்டாரை நம்ம சம்டைம்ஸ் கால்ட் as the சூடோ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். தென் how to find the direction of the torque. இப்போ நம்ம வந்து direction of the torque நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ if we want to calculate the direction of the torque we can using the right hand rule அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன ரூலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் ரூலில் நம்ம யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வாட் இஸ் மீன் பை த ரைட் ஹேண்ட் ரூல்? ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் வந்து எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரூல் says that the if the fingers of the right hand are kept along the position vector, நீங்கள் வந்து உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிங்கர்ஸையும் யூ சுட் ஃபிக்ஸ்டு along the position vector. பொசிஷன் வெக்டார் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸை வச்சுக்கிட்டு ஸோ வந்து ரைட் ஹேண்ட் ஆர் kept along the position vector with
வித் பாம் ஃபேஸிங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த பாம் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா உள்ளங்கை. அந்த உள்ளங்கை இருக்குது, அந்த உள்ளங்கை வந்து எது பார்த்துருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸை பார்த்துருக்கணும். அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா உங்கள் ரைட் ஹேண்டில் கூடிய ஃபிங்கர்ஸ் வந்து இட் வில் ஷோஸ் த டைரக்ஷன் வந்து பொசிஷன் வெக்டாரை வந்து நீங்கள் காமிக்கணும். இந்த உங்களோட உள்ளங்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை நோக்கி இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப when the fingers are curled to the அப்போ வந்து நீங்கள் என்னென்னா அந்த ஃபிங்கரை நீங்கள் மடக்கிறப்ப அந்த தம் ஃபிங்கர் தான் இட் will give the direction of the torque அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம், தம் ஃபிங்கர் இட் will indicate the direction of the torque அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ if you want to calculate the direction of the torque நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ரூல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணணும். we can use right hand rule for calculating the direction of the torque acting on a point. so what is mean by the right hand rule? so உங்கள் ரைட் ஹேண்ட் ரூல் என்ன அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்டில் கூடிய ஃபிங்கர்ஸை பொசிஷன் வெக்டாரோட டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையை வந்து ஃபோர்ஸோட டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் மடக்குனீங்க அப்படின்னா அந்த தம் ஃபிங்கர் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் எனக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா டார்க் வந்து எனக்கு ஆக்ட் ஆகும். so if the fingers of the right hand are kept along the position vector with the palm facing the direction of the force and when the fingers are curled the thumb points to the direction of the torque அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம ரெண்டு விஷயம் நல்லா நம்ம வச்சுக்கணும். அந்த direction of the torque helps us to find the types of rotation caused by the torque. நல்லா நம்ம வச்சுங்க. the direction of the torque is very important because it is very helpful to use the finding the type of rotation caused by the torque. என்ன type of rotation நம்மளால் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து direction of torque எனக்கு வேணும். for example if the direction of the torque is out of the paper, suppose உங்களுக்கு வந்து direction of the torque வந்து out of the paper இருந்துச்சுன்னா the rotation is said to be anti-clockwise. அப்போ அந்த rotation வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா anti-clockwise அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே direction of the force வந்து into the paper இருந்துச்சு அப்படின்னா rotation வந்து எனக்கு clockwise அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the direction of the torque how we go to find the direction of the thumb finger shows the direction of the torque. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல the direction of the torque is out of the paper is nothing but the direction of the thumb out of the paper அப்படின்னு அர்த்தம். அந்த தம் ஃபிங்கர். ஸோ அப்போ வந்து அவுட் ஆஃப் த பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேஷன் வந்து எனக்கு என்னவாக இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷன் ஆஃப் த டார்க் இன்டூ த பேப்பர் ஆர் த டைரெக்ஷன் ஆஃப் த தம்ப் இன்டூ த பேப்பர் அப்படின்னா ரொட்டேஷன் இஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டார்க்கோட டைரெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we can use நம்ம யார் சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட். in many cases the direction and the magnitude of the torque are found separately. நீங்கள் வந்து நிறைய கேஸில் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைரெக்ஷன் ஆஃப் த டார்க்கும் அதோட மேக்னிடியூடும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஃபார் டைரெக்ஷன் we use the vector rule or right hand rule. நீங்கள் வந்து இப்போ டைரெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we can use வந்து அப்போ வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது. டார்க்கில் வந்து நீங்கள் வந்து டைரெக்ஷனும் கண்டுபிடிக்கணும் மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும். if you want to calculate the direction you can use a right hand rule or vector rule. suppose for magnitude வேணும் அப்படின்னா you already know the formula tau is equal to r of sin theta. நல்லா ஞாபகம் வச்சுங்க. the direction and the magnitude of the torque can be calculated separately. ஒரே இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணுறதில்ல. சில நேரங்களில் வந்து இந்த டைரெக்ஷன் ஆஃப் த டார்க்கும் மேக்னிடியூட் of the torque we can calculate it separately. while we want to show the or need the while we want to calculate the direction of the torque நம்மளுக்கு வேணும் அப்படின்னா we can use vector rule or right hand rule அப்படின்னு நம்ம சொல்கிறோம். vector rule or right hand rule அப்படின்னு நம்ம சொல்கிறோம். so which is very important. right hand rule அப்படின்றது which is very important to find the direction of the torque. so simple ஒன்றுமே கிடையாது. உங்களோட ரைட் ஹேண்டை நீக்கிங்க. ரைட் ஹேண்டை வந்து நீங்கள் வந்து நீட்டிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து நீங்கள் வந்து பொசிஷன் வெக்டாரை பார்த்தாப்புல வச்சுக்கிட்டு உங்களோட உள்ளங்கையை வந்து பாமை வந்து டுவோர்ட்ஸ் த ஃபேஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் டுவோர்ட்ஸ் த அந்த வந்து டுவோர்ட்ஸ் த ஃபோர்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். அதாவது ஃபிங்கர்ஸை வந்து டுவோர்ட்ஸ் த பொசிஷன் வெக்டார் palm towards the force வச்சுக்கிட்டு then fingers are curled அப்படின்னா அந்த thumb finger எப்படி இருக்கோ அதுதான் it will shows the direction of the torque அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இந்த thumb வந்து அவுட் ஆஃப் த பேப்பராக இருந்துச்சுன்னா அது ஆண்டி it lead to clockwise rotation to give the clockwise rotation. சப்போஸ் thumb வந்து into the பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா it will giving the clockwise rotation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Similarly the direction of the torque and the magnitude of the torque நம்ம வந்து செப்பரேட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ direction of the torque வேணும் அப்படின்னா we can use vector rule or right hand rule. you already know. அடுத்து வந்து எனக்கு என்ன அப்படின்னா the magnitude of the torque எனக்கு வேணும் அப்படின்னா we have the formula torque equal to r up sin theta. torque equal to r up sin theta அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா டார்க்குக்கு உண்டான ஃபார்முலா tau equal to r up sin theta அப்படின்றது for finding the magnitude of the torque. இதில் we have the two conditions. ஸோ இந்த சைன் தீட்டா ஆக்சுவலி இந்த தீட்டா என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த பொசிஷன் வெக்டார் அண்டு ஃபோர்ஸ்.
இந்த தீட்டா அப்படின்றது ஆங்கிள் பிட்வீன் த பொசிஷன் வெக்டார் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் சைன் தீட்டா. சப்போஸ் இந்த சைன் தீட்டா பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பொசிஷன் வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த பொசிஷன் வெக்டார் வந்து யாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, ஃபோர்ஸ்க்கு வந்து எனக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே சப்போஸ் இந்த சைன் தீட்டா ஷிஃப்டட் டு ஃபோர்ஸ் டு பொசிஷன் வெக்டாருக்கு எனக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இன்ட்டு எஃப் அப்படின்னா ஆர் இஸ் பர்பண்டிகுலர் டு எஃப் அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆர் டாட் எஃப் சைன் தீட்டா அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து சைன் தீட்டா வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் இன்னொன்றுக்கு வந்து பர்பண்டிகுலர். இங்கே வந்து சைன் தீட்டா வந்து யாருக்கு கூட இருக்குது அப்படின்னா எஃப் கூட இருக்குது. அப்போ வந்து இது எப்படி சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆர் கிராஸ் எஃப் பர்பண்டிகுலர்னு சொல்கிறோம். இதுவே டவுஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இன்ட்டு எஃப் அப்படின்னா ஆர் பர்பண்டிகுலர் கிராஸ் எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து எஃப் சைன் தீட்டா அப்படின்றது த காம்பனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வெக்டார் பர்பண்டிகுலர் டு த ஆர் வெக்டார். சைன் தீட்டா அப்படின்றது ஃபோர்ஸோட காம்பனன்ட். யூ ஆல்ரெடி நோ. நீங்கள் வந்து காம்பனண்ட்டாக பிரிக்கிறப்ப எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எஃப் சைன் தீட்டா எஃப் காஸ் தீட்டா அப்படி தான் நம்ம சொல்லுவோம். எஃப் சைன் தீட்டா எஃப் காஸ் தீட்டா தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல எஃப் சைன் தீட்டா அப்படின்றது இது வந்து எனக்கு என்னன்னா த காம்பனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஆர் வெக்டார். இந்த இடத்துல ஆர் சைன் தீட்டா அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் த காம்பனன்ட் ஆஃப் த ஆர் வெக்டார் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த எஃப் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்னா எஃப் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இந்த பேஸ்ட் ஆன் த தீட்டா between the r vector and f vector, the torque takes the different values. The value of torque will be different for the value of torque mainly depending upon the theta. So theta is nothing but it is the angle between the position vector and the force. So in the theta வச்சு இந்த வேல்யூ இந்த r ஓட torque இந்த theta ஓட வேல்யூ வச்சு இந்த torque வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். So I hope you already know the formula for finding the torque. Then torque is equal to r of sin theta. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ வந்து டவ் வெக்டார் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் டு எஃப் வெக்டார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸோ வென் த பொசிஷன் வெக்டார் இஸ் எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலர் டு த ஃபோர்ஸ் அப்படின்னா டவ் வெக்டார் பர்பண்டிகுலர் டு எஃப் வெக்டார்னா தீட்டா ஈக்குவல் டு 90. ஸோ அப்போ டார்க் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஆர் ஆஃப் சைன் தீட்டா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக வி கேன் ரீப்ளேஸ்டு பை 90. யூ ஆல்ரெடி நோ சைன் 91. அப்போ டார்க் வந்து மேக்ஸிமம் the value for maximum torque is equal to r into f. So if we want to getting the maximum torque, அப்போ the force between the position vector and f எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா theta is equal to 90 இருக்கணும். சரி, ரைட். அடுத்து வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல r vector is parallel to the f vector. So both it will acting in the same axis, same line அப்படின்னு இருந்துச்சுன்னா theta is equal to 0. So theta is equal to 0 அப்படின்னா ஃபார்முலாவில் tau is equal to r of sin theta. So theta is equal to 0 sin 0, then r of equal to எனக்கு என்ன சார் அப்படின்னா sin 0 0. அப்போ tau வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மினிமம். If you want to obtain the maximum torque, the angle between the r and f is 90 degree. அதுவே if you want to getting the minimum torque எனக்கு வேணும் அப்படின்னா the angle between the r and f is எனக்கு எத்தனை டிகிரி அப்படின்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the angle between r and f, ஸோ ஆரும் எஃப்பும் it should placed in the parallel or anti-parallel. parallelனா theta is equal to 0, both it will acting in the same line. ஸோ anti-parallel அப்படின்னா both it will acting in the opposite opposite லைனில் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ r வெக்டாரும் f வெக்டாரும் anti-parallel இருந்துச்சு அப்படின்னா theta is equal to எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 180. ஸோ theta is equal to 180 அப்படின்னா tau is equal to r of sin 180. ஸோ sin 180 value 0 ஆயிரும். அப்போ again we getting the minimum torque. அப்போ maximum torque வந்து only it can possible எதுலேருந்து சார் பாசிபிள் இருக்கும் அப்படின்னா 90ல் தான் எனக்கு maximum torque. 0வும் 180லையும் எனக்கு வந்து டார்க் வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். சப்போஸ் sin 270 போகிறீங்க, sin 270 அப்படின்றது -1. அப்போ அதில் வந்து உங்களுக்கு டார்க் வந்து இன்னும் கம்மியாகும். ஏன்னா அது வந்து மைனஸ், இது வந்து 0. ஸோ 0 மைனஸ் கம்பேர் பண்ணுறப்ப 0 தான் எனக்கு பெரிய வேல்யூ. 0 கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆர்எஃபோட ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் டார்க் வேணும் அப்படின்னா 90, மினிமம் டார்க் வேணும் அப்படின்னா 0 or 180, அதை விட மினிமம் வேணும்னா 270. ஸோ இந்த கண்டிஷனில் அதர் தன் தட் கண்டிஷன்ஸ் அட் வாட் கண்டிஷன் டார்க் வில் பி த 0. இந்த கண்டிஷனை தவிர வேறு எந்த கண்டிஷனில் எனக்கு வந்து டார்க் வந்து எனக்கு 0 ஆகும் அப்படின்னா when the torque is 0 if the force acting on the reference point. So reference point அப்படின்னா initial r vector is equal to 0 when the force acting on a reference point. So on the reference point அப்படின்னா r is equal to 0 அப்படின்ற இடத்துலையே நீங்கள் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா r is equal to reference point அப்படின்றது r is equal to 0.
So we have the force, but we are in the reference point. So we have the force அப்படின்னா the force க்கு எனக்கு 2 Newton 3 Newton we having the value, but we are in the reference point. So we are in the reference point அப்படின்னா r is equal to 0, then r is equal to 0 னா tau is equal to r of sin theta, r is equal to 0, then torque is equal to 0.